அடுத்த ஒரு மாதத்தில் மத்திய உளவுப் படையும் மாநில காவல்துறையும் தமிழ்நாடு முழுவதும் சிவப்பு வேதாளத்தை தேடும் அதே வேளையில் மத்திய அரசு சிவப்பு வேதாளம் குறித்து தகவல் அளித்தால் 1 கோடி ரூபாய் வெகுமதியாக அளிக்கப்படும் என்றும் அவனை பிடித்துக் கொடுத்தால் 10 கோடி பரிசு அளிக்கப்படும் என்றும் அறிவிப்பு கொடுத்தது. இந்த வாய்ப்பை சிநேகன் பயன்படுத்திக் கொண்டான். ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்தான். அவனுடைய இந்த சந்திப்பு தொலைக்காட்சிகளில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது. தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் இந்த சிநேகனின் அன்பு வணக்கம். இந்த தமிழ்நாட்டை இந்த இந்திய நிலப்பரப்பில் முதன்மையானதாக மாற்ற வேண்டும் என்பதுதான் என் நோக்கம். இப்போது ஆட்சி செய்பவர்களும் சரி, முன்பு ஆட்சி செய்தவர்களும் சரி, இந்த தமிழ்நாட்டில் ஊழல், லஞ்சம், வன்முறைகள் பரவ காரணமாக அமைந்துவிட்டார்கள். இந்த ஆட்சியாளர்கள்தான் சிவப்பு வேதாளம் போன்ற ஒருவன் உருவாக காரணம். அந்த சிவப்பு வேதாளத்தை பிடித்து நீதியின் முன் கொண்டு வந்து நிறுத்தும் பணியை நான் செய்ய இருக்கிறேன். என் தமிழ் மக்களே, அஞ்ச வேண்டாம். சிவப்பு வேதாளம் விரைவில் பிடிக்கப்படுவான் என்று நேரலையில் பேசினான் சிநேகன்.